Praise the Lord. Hallelujah. You're welcome to the Covenant of the Day. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். And today is 21st July 2026 Tuesday, செவ்வாய்க்கிழமை. அருமையானவர்களே, 7 சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் இன்னிலிருந்து பார்க்க போகிறோம். அப்படி என்றால் இன்றைக்கு எல்லா சபைகளுக்கும் அதை சொல்லுகிறார். அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும்? அந்த வசனங்களை வாசித்து சீர்தூக்கி பார்க்க வேண்டும். So we're going to meditate. What are things that God going to tell our Lord Jesus Christ going to tell to the 7 churches? Sometimes we think, only for the 7 churches. No, it's for everyone, every church, everyone. In the last day, the message is for everybody. இந்த கடைசி நாட்களில் அந்த செய்தி எல்லாருக்குமே பொருந்தும். ஆகவே இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நம்மையை பார்த்து அந்த வசனங்களை வாசிப்போமானால் நிச்சயமாக அது நமக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்கும். அதில் சந்தேகம் இல்லை, ஆசீர்வாதமாக இருக்கும். பார்ப்போங்களா? இன்னைக்கு chapter 2 verse 1. ஓகே, 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். To the angel of church of Ephesus, write these things, say he who holds the 7 stars in his right hand, who walks in the midst of the 7 golden lampstands. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்படி ஏன் டிஸ்கிரைப் பண்ணி ஏசா சொல்றாரு, அல்லது தேவகுமாரன் பேசுறாரு, ரட்சகர் சொல்றாரு, அப்படி சொல்லாம அவன் அங்கே பார்க்கிற அந்த காட்சியை அவர் சித்தரித்து describes and describe the revelation and in sharing the message. நம்மோடு பேசுகிறவர் யாரா? எபேசு சபையின் தூதனுக்கு எழுத வேண்டி சொல்லிட்டு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில். நான் நேற்று பார்த்தோம் 7 நட்சத்திரம்னா யாருன்னு. ஆமா தானே? 7 நட்சத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகள், திருச்சபை. ஆமா தானே? அது மட்டுமல்ல, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர். நம் ஆண்டவர் உலாவுகிறவர். முதல்ல எப்ப உலாவினார் தெரியுங்களா? ஆண்டவர் இந்த பூமியில உலகத்தை படைத்து ஆதாம் ஏவாளை படைத்து ஆதாம் ஏவாள்கிட்ட இந்த உலகத்தை கொடுத்து சந்தோஷமா இருங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் வருவார். அவர் உலாவுகிறார் என்று நாம் ஆதி ஆகமத்தில் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளோடு உலாவி ஐக்கியப்பட்டு போவார். He was having a fellowship with Adam and Eve. இப்ப ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நம்மை பற்றி யோசித்து அவர் தரிசனமாக சொல்லும் பொழுது அந்த குத்துவிளக்கு நடுவிலே அவர் உலாவுகிறாராம். அப்படி என்றால் இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் ஆவியானவர் மூலம் உலாவிக் கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவர் கேட்டாரு, ஆவி காத்து எங்க அடிக்குது, எங்கே வருது உனக்கு தெரியுமான்னு கேட்டார். ஆமா தானே? The wind comes from where and where it goes. Anyone can say. ஆவியானவரும் அது மாதிரி தான். அருமையானவர்களே, ஆவியான நம்மோடு உலாவிக் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் பேசுகிறவர். ஆமென். That's the thing. நம் ஆண்டவர் பேசுகிற ஆண்டவர். அவர் நம்மோடு பேசுகிறவர், நமக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், நமக்கு சொல்லுகிறவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவர். இந்த கடைசி நாட்களிலும் அவர் நம்மோடு பேசி நம்மை எச்சரிக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்று. சகோதரனே, சகோதரியே, தெளிவான சிந்தனைகள், தெளிவான எண்ணங்கள் என்ன செய்யணும்? நம்ம கர்த்தருக்குள்ளே பலப்பட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புவோம். When you have very clear minds, what will happen? You will, do the best for the Lord and you will try. Not try, you will do. You will do. You will try. Not to try. You will please God. எப்படியாப்பட்ட சூழ்நிலை, whatever the circumstance comes, you will please. எப்படியாவது கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் ஆவல் கொள்வோம். ஒப்பு கொடுங்க. அவர் நம் மத்தியிலே உலாவுகிற தேவன். இது கிருபையின் காலம். நியாய தீர்ப்பு காலத்தில் கிருபை இல்லை. இந்த கிருபையின் காலத்தில் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லுகிறதை கேட்டு
அவர் விரும்புகிறதை செய்யுங்க. நிச்சயம் அவருடைய கரம் உங்களோடு இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவர் பேசுகிறவர், இன்றைக்கும் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சுவாமி. நீர் பேசுகிற ஆண்டவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம். நீர் பேசும் பொழுது நாங்கள் கேட்க, கவனிக்க, கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்க. இன்றைக்கு ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லட்டும். Help them to obey your word, Lord, and let them see your wonders. உம்முடைய வல்லமையை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னோடு பேசுகிற ஆண்டவர் இன்றும் ஜீவிக்கிறார். Take care and God bless.